ஹாய் எல்லாருக்கும். 12th கெமிஸ்ட்ரியில் 7th லெசன் 23 ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 இன்ட்டு 10⁻³ செகண்ட் -1 அதன் அரைவாழ் காலத்தை காண்க. ஃபஸ்ட்டு ஒரு முதல் வகை வினை கொடுத்துட்டு அரைவாழ் காலம் கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்ப்போம். பாருங்கள், அதுக்கு ஃபார்முலா வந்து சி அரை 0.6932/k இதுதான் ஃபார்முலா. ஒரு முதல் வகை வினை கொடுத்து அரைவாழ் காலம் கேட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து வினைவேக மாறிலி 1.54. அப்போ கே கொடுத்துருக்காங்க 1.54 இன்ட்டு 10⁻³ அப்போது இந்த கேங்கிற இடத்துல இதை நம்ம பிரதிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 0.6932/கேக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், அவங்க கொடுத்துருக்காங்க 1.54 இன்ட்டு 10⁻³ அவ்வளோதான். இப்போது என்ன பண்ணலாம், இப்போது இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 450 செகண்ட் அப்படின்னு கிடைக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தனியாக பார்க்கலாம். 450 செகண்ட் இது இந்த ஸ்டெப்புக்கு மட்டுமே நம்ம கொடுத்தாலே இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, இந்த பிரதிக்கிட்டதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஆன்சருக்கு 1 மார்க்கு. கண்டிப்பாக இதுக்கு ½ + ½ செகண்ட் இருக்கணும், செகண்டுக்கு மார்க் இருக்குது. இது எப்படி இருந்துச்சு வந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து சும்மா ரஃபாக செய்கிறேன். 0.693 மட்டும் எடுத்துக்கிற வேண்டியதான். ஒரு 4 நம்பர் கொடுத்து அதில் இருக்குது, ஃபார்முலாவில் 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். கீழே என்ன இருக்குது, 1.54 10⁻³ இருக்குது. அப்போது இங்கே கீழே இருக்கிற 10⁻³ மேலே போச்சுன்னா என்னமா வரும், மேலே போச்சுன்னா 0.693 இன்ட்டு 10⁻+3 மாறும். அப்போ கீழே என்ன இருக்கும், 1.54 இருக்கும். கரெக்டாக? இப்போது இங்கே 10⁻³ அப்படிங்கிறது நமக்கு 1000 இல்லையா? அப்போது 1000 கொண்டு இதை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 693 கிடைக்கும். அடுத்த கீழே என்ன இருக்குது, 1.54 இருக்குது. இப்போ இது எனக்கு முழு நம்பராக இருக்குது, இது முழு நம்பராக இருந்தால் கொஞ்சம் நான் அடி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால முழு நம்பராக மாத்திரம் என்ன செய்யணும், இங்கே 1 2 இடம் தள்ளி அப்போ 100ஆல் நம்ம பெருக்கணும், மேலேயும் கீழேயும். 100ஆல் பெருக்கும்போது 693 100 கொண்டு பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 69,300 கிடைக்கும். அதே மாதிரிக்கு கீழே என்ன இருக்கும், 154 கிடைக்கும். அப்போ 154 நம்ம இதை கொண்டு வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 450 அப்படின்னு கிடைக்கும். அவங்க காலம் கேட்டிருக்காங்க, காலம் அதாவது நேரம்னால என்ன, அவங்களுக்கு செகண்ட், அதனால தான் 450 செகண்ட் போட்டிருக்கேன். நன்றி.